தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறிகேட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் அவிசுவாசமான மனிதர்களோடு உறவு வைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நம்மையும் அவிசுவாசத்திற்கு தள்ளிவிட்டு இறைவனை விட்டு நம்மை பிரித்து விடுவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். ஆகவே நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவிசுவாசிகள், புற மதத்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு நாம் சம்பந்தம் கலக்கக்கூடாது. அவர்களுடன் நாம் உறவில் இணைந்திருக்கக்கூடாது. ஆனால் அவர்களை பகைக்கக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் தான். ஆகவே அவர்களுக்கு தேவையான உதவி செய்ய வேண்டும். அப்படி அவர்களை ஒரு தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடன் நாம் கூடி குழாவி அவர்களை மிகவும் அன்பாக நேசித்து நம்மிடம் உள்ள எல்லா காரியங்களும் அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை நம் வீட்டிற்கு அடிக்கடி வரவழைத்து நாமும் அனுதினமும் அவர்களுடன் பேசி பழகி வாழ்ந்தோம் என்றால் அவர்களுடைய அந்த விக்கிர வழிபாட்டையும் அவர்களுடைய அந்த அவிசுவாசத்தை நம்மை அறியாமலே நாம் பெற்றுக்கொள்ள கூடும். ஆகவே அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். இதற்கு ஒரு பழமொழி கூறுவார்கள், பன்றியோடு சேர்ந்த கன்றும் அதனுடைய பழக்கத்தை கற்றுக்கொள்ளும் என்று கூறுவார்கள். இது நாம் அனைவரும் அறிந்த பழமொழி. பிரியமானவர்களை, இதை போன்றுதான் நாம் அவிசுவாசிகளுடன் பழகும் பொழுது அவர்களுடைய அவிசுவாசம் நம்மை தொற்றிக்கொள்ளும். இதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகிவிடும் என்று நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். இதில் எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கோரேஸ் ராஜாவினுடைய அனுமதி மூலமாக எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அந்த அவிசுவாசிகள், நாங்களும் வந்து உங்களுடன் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டும் பணியில் உறுதுணையாக இருப்போம் என்று கூறினவுடனே எஸ்ரா தன்னை திடப்படுத்தி கொண்டு, இவர்களை நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் இவர்கள் நம்முடைய இந்த பணிக்கு தடங்களாக இருப்பார்கள் என்று நினைத்து, இதனால் நம்முடைய கட்டுமானம் தோல்வியடைந்து விடும் என்று நன்கு உணர்ந்து அவர்களை விட்டு விலக்கி, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று விலக்கி விடுவார். இதனால் ஆலயம் கட்டுவதற்கு எந்த தடையும் இன்றி விரைவில் முடித்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாமும் இவ்வளவு நாளும் அவிசுவாசியான சகோதரர்களுடன் சேர்ந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவர்களுடைய நாள் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, குறி கேட்பது என்று அந்த பழக்கத்தில் ஏதோ ஒன்றை நாம் வைத்திருப்போம் அல்லவா? இப்பொழுது இன்றே அந்த காரியத்தை இறைவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த தீய காரியத்தை நம்மிடம் விட்டு அடியோடு அகற்றிவிட வேண்டும். அந்த ஒரு சிறு பாவம் கூட நமக்கும் நம் சந்ததிக்கும் ஆசீர்வாத தடை கொண்டு வரலாம். ஆகவே கர்த்தர் இன்று தெளிவாக கூறுகின்றார், அந்த அவிசுவாசிகளுடன் சேர்ந்து நாம் கற்றுக்கொண்ட ஏதோ கர்த்தருக்கு பிரியமற்ற பாவம் என்ன என்று உணர்ந்து அதை அடியோடு தள்ளிவிடுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாத தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை நமக்கு இரட்டிப்பாக தருவார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த செய்தி மூலமாக அந்நிய நுகத்தில் நாங்கள் பிணைக்கப்படக்கூடாது. நீதிக்கும்
இருளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக கூறுகிறீர் அல்லப்பா. நாங்கள் இவ்வளவு நாளும் அந்த புறஜாதியார்கள் நம்முடைய உறவினர்கள் என்று நினைத்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுடைய ஒரு சில உமக்கு பிரியமற்ற காரியங்களை நாள் பார்த்தல், குறிக்கேட்டல் அல்லது நிமித்தம் பார்த்தல், இப்படி ஏதேனும் ஒன்றில் நாங்கள் விழுந்திருந்தோம் என்றால் அதனால் எங்களுடைய ஆசீர்வாத தடைகள் ஏற்பட்டுள்ளது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் அந்த தவறை உணர்ந்து இனி நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் என்று மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை மன்னியுங்க, உமக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுங்க. நாங்கள் இன்னி அப்படிப்பட்ட அவிசுவாசிகளுடன் நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று உறுதி எடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, ரெட்டிப்பான நன்மை நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.